ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா பயங்கர கான்ட்ரோவர்ஷியலா போயிட்டு இருக்கிறது வந்து தனுஷ் அண்ட் நயன்தாராவுடைய சண்டை தான். இத பத்தி பேசணுமா வேண்டாமான்னு ரொம்ப நேரமா யோசிச்சு, சரி நம்ம பேசி தான் வைப்போமே அப்படின்னு சொல்லி அத பத்தி ஒரு குட்டி விளாக் ரெடி பண்ணியிருக்கேன். நயன்தாராக்கும் தனுஷுக்கும் என்ன பிரச்சனை? இது எதனால வந்துச்சு? அப்படின்றத தான் வந்து நம்ம இந்த விளாக்ல பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில இருந்து பயங்கரமா, தீவிரமா சோஷியல் மீடியால எல்லாம் பயங்கர ஹிட் ரேட்ல போயிட்டு இருக்கிறது வந்து நயன்தாராவுடைய ஒரு 3 பேஜ் லெட்டர். அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா சொல்றேன். முதல்ல இந்த லெட்டர அவங்க எதுக்கு எழுதுனாங்க அப்படின்றத சொல்றேன். இந்த லெட்டர்ல ஃபுல்லா தனுஷ ரொம்ப பயங்கரமா விமர்சிச்சு இந்த 3 பேஜ் லெட்டர்ல வந்து அவங்க எழுதியிருக்காங்க. இந்த லெட்டர ஏன் எழுதுனாங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஃபிளாஷ்பேக் போய் பார்க்கணும். 2022ல நயன்தாரா, விக்னேஷ் சிவனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணம் ஆனத அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி, அவங்களோட லவ் அண்ட் மேரேஜ வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா நெட்ஃபிளிக்ஸ்ல பதிவு பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணி ஏதோ ஒரு 25, 30 crores வந்து அந்த டாக்குமெண்ட்ரிய அவங்க நெட்ஃபிளிக்ஸுக்கு வித்திருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரொம்ப காலமா நெட்ஃபிளிக்ஸ்ல அவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே வரும்னு சொன்னாங்க. பட் ரொம்ப காலமா வரவே இல்ல. அதுக்கான ரீசன்ஸ் வந்து நெறைய என்னென்னவோ ரீசன்ஸ் வந்து சோஷியல் மீடியாலலாம் பரவுச்சு. பட் அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்றதையும் நயன்தாரா அந்த லெட்டர்ல வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த இந்த டாக்குமெண்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு 10 டேஸ் முன்னாடி ஒரு ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ரிய பத்தி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி இத்தனாம் தேதி ரிலீஸ், நவம்பர் 18 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர்ல நானும் ரவுடிதானோடைய படத்தோடைய ஒரு கிளிப்பிங், அதுவும் நயன்தாராவுடைய மொபைல்ல எடுத்த ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 செகண்ட் அவங்க யூஸ் பண்ண வீடியோவுக்கு 10 கோடி வந்து தனுஷ் கேட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஏன்னா நானும் ரவுடிதான் படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வண்டர் பார் பிக்சர்ஸ். அது வந்து தனுஷோடது. ஸோ அது அந்த கிளிப்பிங்காக ஒரு 10 கோடி வந்து அவரு கேட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு நயன்தாரா சோஷியல் மீடியால சர்க்குலேட் பண்ண இந்த 3 பேஜ் லெட்டருக்கான காரணம் வந்து இதுதான். இந்த மாதிரி தனுஷ் வந்து என் மேல 10 கோடி ரூபாய் கேட்டு ஒரு 3 செகண்ட் கிளிப்பிங்காக ஒரு லீகல் நோட்டீஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்காருன்றதுக்காக புலம்பி தீர்த்து நயன்தாரா ஒரு 3 பேஜ் லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. அதை அவங்க சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நெப்போட்டிசத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தனுஷ் வந்து அவங்க அப்பா, அவங்களுடைய பிரதரோட பின்புறத்துல இருந்து வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஃபேமஸா இருந்திருந்தா கூட, நான் வந்து எந்த ஒரு பின்புறமும் இல்லாம ஒரு வுமனா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப சண்டை போட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப நேர்மையான முறையில வந்து நான் வந்து முன்னேறி இருக்கேன். நான் முன்னேறினது வந்து தனுஷ்க்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அதனால தான் வந்து அவரு வந்து எங்க மேல இந்த வன்மத்த காட்டணுன்றதுக்காக தான் வந்து இத பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு விஷயமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த லவ், எனக்கும் விக்னேஷுக்கும் இந்த லவ் உருவானதுக்கு காரணமே வந்து அந்த நானும் ரவுடி தான் அப்படின்ற படம் தான். ஸோ அந்த படத்துல வந்த அந்த தங்கமேன்ற பாட்ட வந்து நான் வந்து யூஸ் பண்றதுக்காக கேட்டேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து ரொம்ப கிரக்ஸான விஷயம். எங்களோட காதலுக்கு ரொம்ப அதுதான் வந்து ஒரு ஒரு மெயின் ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ அந்த பாட்டு, அந்த மியூசிக், அந்த படத்துக்கான சீன்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணணும்னு கேட்டம்போது, தனுஷ் வந்து ஒரு ரிப்ளையே பண்ணல. ஸோ அவர்கிட்ட இருந்து என்ஓசி வாங்காம எங்களால வந்து இந்த இந்த டாக்குமெண்ட்ரிய ரிலீஸே பண்ண முடியல நெட்ஃபிளிக்ஸ்ல. அதுதான் வந்து இவ்ளோ வருஷம் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் ஆகாம இருந்ததுக்கு காரணமே வந்து தனுஷ் தான் அப்படின்னு நயன்தாரா வந்து சொல்லியிருக்காங்க. இப்பதான் வந்து நம்மளுக்கே புரியுது ஏன் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி இவ்ளோ நாளா வந்து ரிலீஸ் ஆகாமலே இருந்துச்சு அப்படின்றது. ஸோ ஆக்சுவலா வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகாம இருந்ததுக்கு காரணம் வந்து தனுஷ் வந்து இதுக்கு என்ஓசி குடுக்காதது அப்படின்றது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள பத்தி வந்து அவங்க பேசியிருக்காங்க. அதாவது இந்த இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போதே வந்து இந்த படத்தோட வெற்றிய வந்து உங்களால தாங்கிக்க முடியல. அதுல எனக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அவரு தான் அந்த படத்தோட புரொடியூசர். அப்புறம் அந்த படத்தோட வெற்றிய ஒரு புரொடியூசரே தாங்க முடியாம எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவங்க அந்த லெட்டர்ல வந்து எல்லாமே சொல்றாங்க. ஆனா எதையுமே முழுசா சொல்லல. நீங்க வந்து 2016ல நடந்த ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட ஈகோ வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரிலாம் தனுஷ வந்து பயங்கரமா நீங்க வந்து ஒரு ஒரு போலி முகமூடியோட வந்து நீங்க வந்து உங்க ஃபேன்ஸ் முன்னாடி போறீங்க. அப்படின்லாம் வந்து அவங்க நெறைய சொல்லியிருக்காங்க.
அது இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்க எனக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கீங்க. இது வந்து கோர்ட்ல வந்து உங்க பக்கம் சாதகமா வந்தா கூட, கடவுள் முன்னாடி வந்து நீங்க வந்து இத வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படின்லாம் என்னென்னவோ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு இது இவ்ளோ காம்ப்ளக்ஸான விஷயமா வந்து எனக்கு வந்து தோணல. பட் அவங்க லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இத பத்தியெல்லாம் நெறைய விஷயம் சொல்லிட்டு, நான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரிக்காக பல படத்துல இருந்து கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரொடியூசர், டைரக்டர் கிட்டலாம் நான் கேட்டம்போது, அவங்கலாம் ரொம்ப மேக்னானிமஸா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க வந்து ஒத்துக்கல. அதுக்கு மாறா வந்து ஒரு ஒரு 3 செகண்ட் கிளிப்பிங்க வந்து அது வந்து என்னோட மொபைல்ல எடுக்கப்பட்டு சோசியல் மீடியால ரொம்ப பிரபல்யமா இருந்த ஒரு கிளிப்பிங்க நான் யூஸ் பண்ணதுக்கே வந்து ₹10,00,00,000 கேட்டிருக்கீங்க. இதிலிருந்து தெரியுது நீங்க வந்து ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஆளு. நீங்க வந்து ரொம்ப ஒரு ஒ நீங்க நீங்க போர்ட்ரே பண்ற மாதிரியான ஒரு ரொம்ப நல்லவர் கிடையாது. அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பயங்கரமா அவர பத்தி நெறைய விமர்சனம்லாம் சொல்லிட்டு, நெறைய விஷயம்லாம் பேசிட்டு, கடைசியா என்ன முடிக்கிறாங்க அப்படின்னா, "நீங்க வந்து எல்லாரையும் சொல்றீங்க, வாழு, வாழ விடு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து நிஜமாலுமே நீங்க சொல்ற மாரி யூ ஹேவ் டூ ஸ்ப்ரெட் லவ் அண்ட் எங்களெல்லாம் வந்து வாழ விடணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு உயரத்துல இருக்கிறது வந்து தனுஷ்க்கு பிடிக்கல. அதனால தான் வந்து அவரு வந்து என்ன வந்து இப்படி அட்டாக் பண்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டு, ப்ளீஸ் ஸ்ப்ரெட் லவ். நீங்க வந்து வாழு, வாழ விடு அப்படின்னு உங்க ஃபேன்ஸ் கிட்டலாம் நீங்க சொல்றீங்க. அத முதல்ல நீங்க எடுத்துக்காட்டா நடந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்து நயன்தாரா வந்து ஒரு பெரிய 3 பேஜ் லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து இங்க இப்ப நடக்கிற பிரச்சனைக்கான காரணம். அதாவது தனுஷ் வந்து அவரோட படத்துல இருந்து யூஸ் பண்ணப்பட்ட ஒரு 3 செகண்ட் கிளிப்புக்காக ₹10,00,00,000 பணம் கேட்டிருக்காரு. அந்த பணம் கேட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்புனதுனால, இவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டா அவர பத்தி விமர்சிச்சு, அவரு வந்து ஒரு பொய் முகமூடியோட வாழறாரு அப்படின்னு சொல்லி, அ பெருசா அவங்க நெறைய விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க இங்க, அங்க. ஆனா எதையுமே டீட்டெயிலா சொல்லாம ஒரு 3 பேஜ் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆக மொத்தம் அந்த லெட்டரோட கிரக்ஸ் என்ன அப்டின்னா, தனுஷ் வந்து என்ன வந்து அட்டாக் பண்றாரு. என்ன வந்து வளர விட மாட்றாரு அப்டின்றது தான் அதோடைய மீனிங். ஸோ இதுதான் நடக்கிற பிரச்சனை. எனக்கு இதுல ஒரு ஒரு 5, 6 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்னோட கொஸ்டின் இதுல என்ன அப்டின்னா, நயன்தாராவே வந்து அவங்களுடைய லவ் அண்ட் மேரேஜ் அது வந்து அவங்களுடைய ரொம்ப ரொம்ப ஒரு பிரைவேட்டான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் மேரேஜ அவங்க வந்து மார்க்கெட் பண்ணி விக்கிறாங்க. அது அவங்களுடைய ரைட்ஸ். அவங்க அவங்க அத விக்கணும்னு நெனச்சா விக்கலாம். அவங்க அத காசுக்கு தானே விக்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்போத்திய காஸ்ட்லே 25-30 crores அவங்க வித்ததா வந்து சோசியல் மீடியால எல்லாம் வந்து பகிரப்பட்டது. அந்த காஸ்ட் வேணா இப்படி அப்படி பிளஸ் அண்ட் மைனஸோட இருக்கலாம். பட் ஆனா கண்டிப்பா அவங்க ஒரு விலைக்காக Netflixக்கு அந்த படத்த வந்து அவங்களுடைய லைஃப்ல நடந்த அந்த மேரேஜ வந்து விக்கிறாங்க. அவங்க அத வச்சு ஒரு பிசினஸ், ஒரு வணிகம் செய்யும்போது, அப்ப இது என்டையர் டிரான்சாக்ஷனையும் ஒரு வணிகமா தானே அவங்க பார்த்திருக்கணும். ஏற்கனவே இதுக்கான ரைட்ஸ் அவரு குடுக்க மாட்டேன்னு சொன்னதால தான் அவங்க அந்த படத்த பத்தி இருக்கிற எல்லா போர்ஷன்ஸ், எல்லா சீன்ஸையும் டெலீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த படத்த ரிலீஸுக்கு தயார் பண்ணியிருக்காங்க. அப்போ ட்ரெய்லர்ல எப்படி ஒரு 3 செகண்ட் வீடியோவ வந்து அவங்க வந்து விட்டுருக்க இந்த படத்த பத்தி எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த கவுண்டமணியோடைய ஒரு ஃபன்னி மியூசிக் அந்த சூரியன்ற படத்துல வந்து ஒரு மியூசிக் வரும். அந்த ஒரு மியூசிக்க நீங்க YouTubeல யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அது காப்பிரைட்டட் மியூசிக். நானே வந்து அத வந்து இப்ப ரீசென்ட்டா என்னோட ஒரு ரீல்ஸ்க்கு நான் நான் வந்து யூஸ் பண்ணும்போது, அந்த அந்த படத்த நான் கிளிக் பண்ண உடனே வந்து அது சொல்லிடும், இது காப்பிரைட்டட். இந்த காப்பிரைட்டுக்கு நீங்க வந்து இத லீகலா இது பண்ணி தான் இந்த இந்த மியூசிக்க யூஸ் பண்ண முடியும்ன்ட்டு. அப்படி நம்ம YouTubeலயே நெறைய மியூசிக்க வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த படத்துல "தங்கமே தங்கமேன்றது" ஒரு இம்பார்ட்டன்ட்டான பாட்டு. அந்த பாட்ட வந்து அவர் அலோவ் பண்ணல அப்படின்றது வந்து எப்படி வந்து நீங்க சாதாரணமா சொல்ல முடியும்? நீங்களே இத ஒரு வணிகமா தான் பார்க்குறீங்க. உங்களுடைய மேரேஜ மானிட்டைஸ் பண்றீங்க. அப்ப மானிட்டைஸ் பண்ணும்போது, நீங்க இத என்டையர் டிரான்சாக்ஷன ஒரு பிசினஸா தானே பார்க்கணும். அப்படின்றது. அதுக்காக எனக்கு வந்து தனுஷ் மேல ஒரு ஹை ரிகார்ட் இருக்கு அப்படின்லாம் வந்து கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. தனுஷ் மேலயும் எனக்கு நெறைய விமர்சனங்கள் இருக்கு. பட் ஆனா, இது வந்து ஒரு மானிட்டைஸ் பண்ணப்படுது. இது வந்து ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணப்படுது அப்படின்னா,
இது இந்த காப்பிரைட் விஷயத்தெல்லாம் வந்து நீங்க வந்து இது பண்ணி தானே ஆகணும். நீங்க வந்து சோசியல் சர்விஸா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நீங்க டாக்குமெண்ட் பண்ணி, இது மக்களுக்கு தெரியணும். இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு ஒரு சோசியல் சர்விஸான ஒரு மோட்டிவ்ல நீங்க ஏதோ ஒரு படத்த ரிலீஸ் பண்றீங்க. அதுக்கு தனுஷ் காசு கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க சொல்றது நியாயம். நீங்களே உங்களோட விஷயத்த மானிட்டைஸ் பண்றீங்க. ஒரு 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 படமா மார்க்கெட் பண்றீங்க. அப்ப அந்த அந்த கிளிப்பிங்க யூஸ் பண்றதுக்கு யாரா இருந்தாலும் அத மானிட்டைஸ் தானே பண்ண பண்ண நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் வரும்போது மட்டும், நீங்க வந்து ஒரு வுமன் கார்ட் ப்ளே பண்ணி, நான் வந்து தனி ஆளா வந்து போராடினேன். இப்படிலாம் சொல்றது வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் டிராமாட்டிக்கா தான் வந்து இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க வந்து நெப்போட்டிசம்னு டைரக்ட்டா சொல்லலனா கூட, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்க தந்தை, அண்ணனோட பின்புறத்துல இருந்து வந்திருக்கீங்க. அந்த மாரி ஒரு பின்புறம் எனக்கு இல்லவே இல்ல. அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அ தோ அவங்க தனுஷ் வந்து அவங்களுடைய அண்ணன், அவங்களுடைய அப்பாவோட பின்புறம்லாம் இருந்தா கூட, இப்போ வந்து நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, தனுஷ் வந்து அவரோட ஆக்டிங்கால தான் அவரு நிக்கிறாரு. அவரு வந்து அவங்க அண்ணனோ, அவங்க அப்பாவோ இருந்ததால வந்து அவங்க வந்து ஏதோ கை தூக்கி விட்டுட்டாங்க அப்டின்ற மாதிரி வந்து நான் நெனைக்கல. அவரோட ஆக்டிங் வந்து நிஜமாலுமே ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. அண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த விக்ரம், சூர்யா இவங்கலாம் வந்து உடம்பையே மாத்திக்கிட்டு ஒரு கேரக்டருக்குள்ள போவாங்க. ஆனா இந்த உடம்பெல்லாம் மாத்தாம ஜஸ்ட் ஒரு ஆக்டிங்ல அந்த கேரக்டருக்குள்ள போறது வந்து ஃபஹத் ஃபாசில் அண்ட் அண்ட் தனுஷ் தான். வெறும் இந்த பாடி லாங்குவேஜ வச்சே அவங்க அந்த கேரக்டருக்குள்ள போயிடுவாங்க. ஸோ இந்த நெப்போட்டிசம் அப்படின்ற விஷயம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தனுஷ்க்கு வந்து அது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு தான் நான் வந்து நெனைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, வென் இட்ஸ் பிசினஸ், இட் இஸ் பிசினஸ் அவ்வளதான். அத பிசினஸ் மோட்டிவா தான் நீங்க பார்க்கணும். பிசினஸ் பண்ணும்போது இந்த மாரி நெறைய தடங்கல்கள் வரும். இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்திருந்தா கூட, நீங்க வந்து அத வந்து லீகல் பேட்டில்ல தான் வந்து நீங்க வந்து சந்திக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ராட்டில் லெட்டர்லாம் எழுத முடியுமா? எழுதி அத அத வந்து இந்த மாரி பப்ளிசைஸ் பண்ணணுமா? அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு அவங்க என்ன இந்த லெட்டர்ல சொல்றாங்க அப்படின்னா, அந்த தங்கமே என்ற பாடல் வந்து அவ்ளோ ஃபேமஸா ஆனதுக்கு காரணம் வந்து அந்த லவ் தான். விக்னேஷுக்கு வந்து என் மேல இருந்த லவ் தான் காரணம். அந்த பாட்டு வந்து அவ்ளோ சூப்பரா வந்ததுக்கு காரணம். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி பார்த்தா வந்து ப நெறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து நெறைய பேர் எழுதியிருப்பாங்க. இப்ப வந்து ஒரு லிரிசிஸ்ட் வந்து எழுதுறாரு அப்படின்னா, அந்த ஹீரோயின பத்தி நெனச்சு தான் எழுதுறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரு அவங்க ஒய்ஃப பத்தி கூட நெனச்சு எழுதியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணவே முடியாது. அல்டிமேட்டா ஒரு படம்னு வரும்போது அதோட காப்பி ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு? அதுதான் வந்து இட் மேட்டர்ஸ். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த லெட்டர்ல கடைசியா திடீர்னு வந்து ஒரு ஜெர்மன் மொழியில ஒரு வார்த்த சொல்லிட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா, தனுஷ வந்து ஒரு சாடிஸ்ட்ன்ற மாதிரி. அதாவது மத்தவங்களுடைய கஷ்டத்த இவரு வந்து இன்பமா அனுபவிக்கிற ஒரு சாடிஸ்டான மனநிலை கொண்ட ஒரு ஆள் அப்டின்ட்டு அவங்க சொல்றாங்க. இந்த லெட்டர ஃபுல்லா எழுதிட்டு அவங்க வந்து ஸ்ப்ரெட் லவ் வாழு வாழ விடு, ஸ்ப்ரெட் லவ் லவ்வ பத்திலாம் பேசிட்டு, கடைசில அவங்களே இவ்ளோ வன்மமா ஒரு லெட்டர எழுதிட்டு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டிங் லவ்வ பத்தி பேசலாமா? ஆ ஸ்ப்ரெட் லவ்னா, அப்ப அவரு இந்த மாரி ஒரு லீகல் நோட்டீஸ் குடுத்திருக்காருன்னா, அத வந்து நீங்க கோர்ட்ல சந்திங்க. அதுக்கு அதுக்கு என்ன வேலையோ அத பாருங்க. நீங்க லெட்டர் ஃபுல்லா இந்த மாரி எழுதிட்டு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டிங் லவ்வ பத்தி நீங்க பேசலாமா? அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு நிஜமாலுமே நான் வந்து ஒரு தனுஷோட சப்போர்ட்டர் கிடையாது. தனுஷோட பல விஷயத்துக்கும் நான் வந்து விமர்சனம் தான் வச்சிருக்கேன். பட் ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து ஏதோ இந்த படத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் கிம்மிக்கா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்னைக்கு இந்த லீகல் நோட்டீஸ் போச்சுன்னு நமக்கு கண்டிப்பா தெரியாதுங்க. அ பட் ஆனா வந்து இன்னைக்கு கரெக்ட்டா இந்த 18ஆம் தேதி படம் ரிலீஸ்ன்னு சொல்றாங்க Netflixல. அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பரபரப்பு வந்துச்சுன்னா, எல்லாருமே வந்து இந்த படத்த வந்து மார்க்கெட் பண்ணி நெறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு யுக்தியா? இல்ல நிஜமாலுமே அவங்க இந்த லெட்டர வந்து எழுதுனாங்களா? அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு எனக்கு வந்து நிஜமா தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த தனுஷ் வந்து நல்லவரா? கெட்டவராங்க? இது நல்லவரா? கெட்டவரான்னே தெரியல. ஊர்ல நடக்கிற எல்லா டைவர்ஸுக்கும் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அவர் காரணமாக முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம நயன்தாராவும் எதேதோ அவங்க லெட்டர்ல எழுதுறாங்க. ஆனா எதையும் வெளிப்படையா எழுத மாட்றாங்க. நான் வளர்ந்து வரது அவர் நான் வந்து சந்தோஷமா என் ஹஸ்பண்டோட இருக்கிறது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு எழுதுறாங்க. அது ஏன் அவருக்கு பிடிக்காம போணும்? அப்படின்றது நமக்கு தெரியல. ஐ திங்க் சுசித்ரா தான் வரணும். இதையும் தெளிவுபடுத்துறதுக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இத பத்தி நான் போடணுமா? வேண்டாமான்னு ரொம்ப நேரமா யோசிச்சு சரி போட்டுடலான்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன்.
இது வந்து நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல தான். அத வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃபார் நவ்.